ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆடியோ கூலர் அதுக்கப்புறம் கின்மேக்ஸோட கொலாபரேஷனில் வந்து HA01க்கான டேக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேக் வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் 1 வீக் வந்து மேலே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த டேக் எப்படி வந்து இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த டேக் வந்து உங்களுக்கு 2000 ருபீஸ் ப்ரைஸில் வருது. ஸோ ஆடியோ கூலரில் 2000 ருபீஸ் அரௌண்ட் இந்த டேக் வருது. இப்போ தான் மோஸ்ட்லி ஆடியோ கூலர் 1000 ரேஞ்சில் சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ 2000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் 4000 கூட இதே கின்மேக்ஸ் வச்சு இன்னொரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ 2000 மாடல் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேக் ஒரு ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைடு டேக். ஸோ உங்களுக்கு இந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஐஃபை ஆடியோ HA01 அண்ட் 32 பிட் 384 கிலோஹெர்ட்ஸ் DSD 256 ஃபார்மேட் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இங்க வந்து 3.5 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று தான், 4.4 கிடையாது. அண்ட் இந்த பக்கமும் டிரான்ஸ்பரண்டா வந்து இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்டிக் தான் வந்து இது சைடு எல்லாமே வந்து. ஸோ அண்ட் இங்க மட்டும் இது கிளாஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேபிள் கண்டிப்பாக ஒரு சில்வர் பிளேட்டட் டைப் ஆஃப் கேபிள் தான். அண்ட் டைப் சி வந்து ஒரு கோல்டு பிளேட்டட்ல டைப் சி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேக் கனெக்டிவிட்டி வைஸ் ஒன்லி உங்க ஃபோன்ல டைப் சி தான் இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க கனெக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காவே வந்து உங்களுக்கு வந்து அதை காட்டும் ஹெட்ஃபோன் சிம்பிள். அண்ட் இன்கேஸ் உங்க ஃபோன்ல 3.5 அண்ட் டைப் சி ரெண்டுமே இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேபி வந்து உங்களுக்கு காட்டாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க உங்களோட ஃபோன்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆக்சஸிபிலிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ்ல போனீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஓடிஜி கனெக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு ஹெட்ஃபோன் சிம்பிள் வந்து காமிச்சிரும். மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ்ல நான் வந்து இப்போ Realme, OnePlus, Oppo ஃபோன்ல, Redmi ஃபோன்ல இதெல்லாம் இப்படி தான் வேலை செய்யும். மேபி Poco ஃபோன்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ வெரிஃபை பண்ணாத ஃபோன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Motorola, Samsungல தான் நான் வெரிஃபை பண்ணல. ஸோ மற்ற ஃபோன்ஸ்ல வந்து அந்த ஃபோன்ஸ்ல எப்படி வேலை செய்யும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி IQ ஃபோன்ஸ்லயும் நான் வெரிஃபை பண்ணல. அண்ட் அதே மாதிரி இது உங்களுக்கு நான் பிசிலையும் வந்து நான் யூஸ் பண்ணேன். பிசியில் நீங்கள் ஒன்ஸ் இன்சர்ட் பண்ணனே நான் இதை வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. HA01 வந்து காட்டும். அண்ட் பிசியில் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னாலும், நான் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு 10% தான் வால்யூம், 10 to 15%லே உங்களுக்கு சஃபிஷியன்ட் வால்யூம் கிடைச்சிடும். ஆப்பிள் மியூசிக்ல யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 40% வால்யூம்லே வேற மாதிரி சவுண்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். பிசியில் நீங்கள் லேப்டாப்லலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது. அண்ட் அடுத்து இதோட ஆடியோ குவாலிட்டி வைஸ், மொபைல் வைஸ் நான் இப்போ இந்த ரியல்மியோட பழைய ஃபோன் இது நார்சோ சீரிஸ் 60 மாடல், நார்சோ 60 சீரிஸ் மாடல். இதில் தான் நான் வந்து போட்டு கேட்டேன். ஏன்னா எப்படி ஒரு பட்ஜெட் ஃபோனில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான். உண்மையிலேயே வந்து நீங்கள் டைரக்ட்லி இந்த 3.5 ஃபோனில் இருக்கிற 3.5 வழியாக கேட்கறதுக்கும், இந்த நடுவில் இந்த ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல்லி பவர்ஃபுல் ஒரு டிவைஸ்ன்னு வந்து சொல்லுவேன். ஸோ இந்த டிவைஸில் ஃபர்ஸ்ட் பவர் வைஸ் செம்ம பவர்ஃபுல்லான ஒரு சவுண்டிங் வந்து இருக்கும். ஸோ நீங்க ஒரு 50% வால்யூம் இந்த டேக்கை கனெக்ட் பண்ணிட்டு 50% வால்யூம்லேயே நீங்க எந்த ஐஎம் கனெக்ட் பண்றீங்கனாலும் 50% வால்யூம்லேயே செம்ம பவர்ஃபுல்லான சவுண்டிங் வந்து வந்துடும். அண்ட் மேக்ஸிமம் 60-70% வால்யூம்ல நீங்க எவ்வளவு பெரிய வால்யூம் லவரா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடான ஒரு சவுண்டிங் வந்து கொடுத்துரும். அண்ட் அடுத்து இப்போ இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் வந்து மல்டிபிள் இயர்ஃபோன்ஸ் வந்து நான் செக் பண்ணேன் டிஃப்ரெண்ட் சவுண்ட் ப்ரொஃபைல்ல. இந்த ரியல்மி மொபைல்ல இந்த டேக் யூஸ் பண்ணி நான் இந்த 3 ஐஎம்ஸ் தான் வச்சு நான் வந்து வெரிஃபை பண்ணேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோசல்ஸோட ஃபோட்டான் ப்ரோ ஐஎம். இது வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங் வந்து கொடுக்கும். ஸோ இதை வச்சு இதை கனெக்ட் பண்ணும்போது அது அப்படியே வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண. அண்ட் அடுத்து சிம்கார்டோட EW300 ஐஎம் வந்து இதில் கனெக்ட் பண்ணேன். ஸோ இதில் வந்து சில்வர் நாசல் யூஸ் பண்ணி தான் நான் வந்து செக் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி EPCயோட Q1 Pro இது வந்து கொஞ்சம் ஒரு வார்ம் சவுண்டிங் மாதிரி இருக்கும். பேஸ் அண்ட் மிட்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஸ்மூத்தா அந்த ஒரு லவ்லியா சவுண்ட்ஸ் வேணும்ல, அதுக்கு வந்து இது வந்து அந்த ஸ்மூத்னஸ் வந்து நல்லா இது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால வெதர் இந்த ஒரு டேக் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதா, மெயினாக வந்து அந்த லோவர் மிட் ரேஞ்ச் அந்த ஸ்மூத்னஸ் வந்து கொண்டு வருதா, இல்லை ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஏரியாஸில் வந்து எல்லாத்தையுமே வந்து கிறிஸ்டல் கிளியரா அந்த ஒரு ஸ்பார்க்கல் எஃபெக்டையும் கொண்டு வருதா, இல்லை ரொம்ப பேஸ் சென்ட்ரிக்கா மாறுதா, இல்லை பேஸை ரீப்ரொடியூஸ் பண்ணாம போகுதா, இல்லை மிட்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணாம போகுதா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லையுமே வந்து அந்த ப்ரொஃபைல் சவுண்ட் ப்ரொஃபைல் கரெக்டாக மேட்ச் ஆகுதா. ஒரு ஐஎம்க்கு ஒரு சவுண்ட் ப்ரொஃபைல் இருக்கும். நீங்கள் எந்த ஐஎம் யூஸ் பண்ணாலும் இது அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுதா அப்படி பார்க்கும்போது ஸோ எனக்கு வந்து பர்ஃபெக்ட்லி தான் இருக்குன்னு வந்து சொல்லுவேன். மெயின்லி வந்து இந்த டேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிட்ஸ் அண்ட் பேஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணுதுன்னு வந்து சொல்லலாம். ஸோ அதனால நீங்கள் ஒரு ரொம்ப பிரைட் சவுண்டிங் ஐஎம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்கும் போது அந்த பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகி
அந்த மிட்ஸ் அண்ட் பேஸுக்கு வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அது வந்து ஒரு பேலன்ஸ் ஆகும். இது வந்து ஒரு சைனர்ஜி எஃபெக்ட்னு வந்து சொல்லுவாங்க. ஆடியோ ஃபைல் லெவல்ல நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப இந்த ஆடியோ கூலர் KinMax HA01 DAC பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்குன்னு சொல்லுவேன். எல்லா ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியுமே நல்லா ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஹைஸ்லயுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு. 60% 70% வால்யூம்லே உங்களுக்கு அந்த தேவையான அந்த ஸ்பார்க்கல் எஃபெக்ட் அந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில என்னெல்லாம் ஒரு சவுண்ட்ஸ் இருக்கணுமோ அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மிட்ஸ் ஏரியாலயும் கரெக்ட்டா ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால தான் நான் 3 ரேஞ்ச் ஆஃப் டிஃபரெண்ட் சவுண்ட் ப்ரொஃபைல் IEMஸ்ல டெஸ்ட் பண்றேன். ஸோ அப்படி எனக்கு எல்லாமே கரெக்ட்டா ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னும்போது, ஆல்மோஸ்ட் இந்த DAC வந்து எல்லா ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் ப்ரொஃபைல்லயுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த DAC மோஸ்ட்லி எல்லா IEMஸ்க்குமே நல்லா வந்து சூட் ஆகும். பவர்ஃபுல்லான சவுண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹை ரெசல்யூஷன்ல சவுண்டிங் எதிர்பார்க்கலாம் நீங்க. அண்ட் இன்னொன்னு கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் மிட்ஸ் அண்ட் பேஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால, இது கூடலாம் கம்பைன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ட்ரூத் ஏர் கிளினிக்கல் 0 ரெட்டா இருக்கட்டும், இல்ல KC ஜாஸா இருக்கட்டும், அண்ட் மோஸ்ட்லி எல்லா IEMஸ்க்கும் செட் ஆகும். ஆனா கொஞ்சம் ஒரு வார்ம் சவுண்டிங்கா இல்ல கொஞ்சம் அதே மாரி KC Caster Pro கூட இதுக்கு சூப்பரா சூட் ஆகும். இந்த IEMஸ்லாம் ஆல்ரெடி அந்த நல்ல ஒரு ஸ்மூத்னஸோட ஒரு பேலன்ஸ்டான ஒரு சவுண்டிங்கா இருக்கும். ஸோ அது கூட இத கம்பைன் பண்ணும்போது இன்னுமே அத என்ஹான்ஸ் பண்ணும் நல்லாவே. மத்தபடி ஓவராலா எல்லா IEMஸ்க்குமே இந்த DAC நல்ல ஒரு சூப்பரான DACன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நான் வந்து ஹெட்ஃபோன் ஜோன் DDI5 DAC கூட இத நான் வந்து கம்பேர் பண்ணேன். ஏன்னா 2மே ஆல்மோஸ்ட் 2000ல வருதுல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஹெட்ஃபோன் ஜோனோட இந்த ஆடியோ கூலர் KinMaxல வந்து பவர் கண்டிப்பா அதிகமா இருக்கு. இதுல வந்து நம்ம ரொம்ப வால்யூம் இன்கிரீஸ் பண்ண முடியாது. 60% மேல வால்யூம் இன்கிரீஸ் பண்ணா ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில வந்து கொஞ்சம் தடுமாறுது. ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில இந்த DAC வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஸோ அதுதான் ஒரு விஷயம். ஆனா பவர் வைஸ் அந்த பவர்ஃபுல் சவுண்டிங் அந்த மாதிரி விஷயத்துல இந்த DACலயும் வந்து செம்மையா இது ஹெட்ஃபோன் ஜோனை விட செம்மையா இருக்கு. அண்ட் இப்ப இந்த ஹெட்ஃபோன் ஜோன்ல வந்து நான் 70% வைக்கிறேன் அப்படின்னா இதுல அது 50-60%லே அந்த வால்யூம் அச்சீவ் பண்ணிடுது. ஸோ அப்ப நான் ஃபர்தர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த DAC யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால அந்த வால்யூம் லெவல்லே அந்த என்ன லெவல் அச்சீவ் பண்ணுமோ அதை அச்சீவ் பண்ணிடுது. அண்ட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுல எந்த ஒரு வியர்ட் சவுண்டோ இல்ல சம்திங் ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி இது வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் பண்ணல. மொத்தத்துல அவ்வளவுதான் இந்த ஆடியோ கூலர் KinMax DACக்கான ரிவ்யூ. ஸோ இது வந்து ஒரு ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைடு DAC தான். ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல் சவுண்டிங் வந்து இருக்கு. சூப்பர் சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்கும். எந்த ஒரு IEMs யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ஒரு DACஆ தான் வந்து இருக்கு. அண்ட் கண்டிப்பா ஒரு சவுண்ட் அப்கிரேட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த DACஓட கம்பைன் பண்ணும்போது உங்க IEM கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ரீச் பண்ணும் சவுண்ட் குவாலிட்டில. அவ்வளவுதான் இப்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.